பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். அந்த ஆணை இந்த இடத்துக்கு எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். மகர ராசி ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்க, தனுசு ராசி மஞ்சள் யூஸ் பண்ணுங்க, மேச ராசி விருச்சக ராசி பவளை யூஸ் பண்ணுங்க. முன்னேறவே முடியாது. கலைஞர் ஐயா இருக்காரு, ஏன் கடைசி காலகட்டம் வரைக்கும் எதுக்கு மஞ்சள் கலர் துண்டு போடுறாரு, ஒயிட் ஷர்ட் போடுறாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க இறைவனை நம்புறோம், ஆனா அவங்க சொல்லி இருக்கிற சனாதானமும் மத்த விஷயங்களும் நாங்க கடைபிடிக்க மாட்டோம்ன்றது அவங்களோட தத்துவமே. சரி, நீங்க எதுக்கு சார் இப்ப கலராஜியை ஃபாலோ பண்றீங்க? உள்ள என்ன வேலை பாக்குறாங்கன்றது பிராமண நாட்களுக்கு தான் தெரியும். ஜெயலலிதா அம்மா பச்சை கலர் வேற ஏதாவது போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? ஏன் அவங்களோட ஜாதகத்துல அவர் ஜெயிக்கிறதுக்கு லேட் ஆகும், ஆனா டெஃபினட்டா அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். பொறுமையா அதிகமா பேசாம முடிவெடுக்கக்கூடிய கேரக்டர் யாரு தெரியுமா? கிரகத்துல சந்திரன். அந்த சந்திரனுடைய தத்துவத்தை கொண்டவர் தான் மோடி ஐயா. ஏன் அப்படின்னா, குப்பையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்துக்கு போயிருக்காங்க. ஐயா அந்த வைரம் போட்டேன், இன்னைக்கு பாருங்க கார் வந்துருச்சு. தசாபுத்தி முடிஞ்சோன்னு கீழே வந்திருக்காங்க. இருக்கிற கல்லையே ரொம்ப சென்சிட்டிவானது வைரம். ஸ்டோனை பயன்படுத்தி நான் மேல வரணும், ரிங்கு போட்டிருக்கேன், கோல்டு இல்ல பிளாட்டினம்னா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்மா ஒரு நாள் ஆப்பு இருக்கு. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர், ஜெமாலஜிஸ்ட் அண்ட் அதோட இல்லாம புரோகிதர் செல்லப்பிரபு இருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமெரில் அஞ்சனன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா எனும் ஓதுவருவன். அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய கெட்டப்புக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கும் முதல்ல சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. இல்ல, ஆக்சுவலா இங்க இருக்கிற கெட்டப்பே கிடையாது. ஸோ அங்க முறையா நாங்க வேஷ்டி துண்டு முறையா ருத்ராட்சம் அந்த மாதிரி இருப்போம். சரி, கொஞ்சம் நம்ம டெக்னாலஜி ஓரியன்டா நம்மளும் கொஞ்சம் வரணும்ல. நிறைய மக்களுக்கு நிறைய டீகோடிங் நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபீல்டில் 4 ஜென்ரேஷனாக இருக்கும். யாருமே இது வரைக்கும் நாங்கள் மீடியாக்குள்ளே வந்ததே கிடையாது. ஸோ எனக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறையா தவறுகள் நடக்குது, நிறைய மந்திரங்களை தப்பாக சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் கரெக்டான அஸ்ட்ராலஜி டீட்டெயிலிருந்து போக மாட்டேது, ஃபேக் நியூஸ் போகுது. இதை கரெக்டாக கொண்டு போகணும், தெளிவான விளக்கங்கள் இருக்கணும், பொய்யை பரப்பக்கூடாது, உண்மை நிலவரத்தை சொல்லணுன்றதுக்காக தான், அதை மெயினாக டீகோடிங் பண்ணுறதுக்காக தான் இந்த லாஸ்ட் 1 இயராகவே நான் மீடியாக்குள்ளே வந்திருக்கேன். மேம், இந்த ஜெம் அப்படிங்கிறது ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறது யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம், ஜெம்மாலஜினா என்னன்னு நான் ஒரு விஷயங்கள் சொல்கிறேன். ஜெம்மாலஜி என்பது ராசி கற்கள். இந்த ராசி கற்கள் எப்போ பயன்படுத்தினாங்கன்னா, புராண காலங்கள்லேருந்தே பயன்படுத்திட்டு இருக்காங்க. யாரு? எல்லா அரசர்களும் தலைவர்களும் மந்திரியாட்களும் எங்க பயன்படுத்தினாங்க? ஒவ்வொரு தலையில இருக்கக்கூடிய நெற்றி சின்னத்துல பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு போருக்கு போகும்போது அவங்களோட ஜாதகத்துல எந்த நாட்டை வென்றுட்டு உடனுன்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திலகத்துல எந்த கல்லை பயன்படுத்தினா அந்த தசாபுத்தி காலகட்டங்களை அந்த நாட்டை நம்ம ஜெயிச்சுட்டு வர முடியும்னு சொல்லி தலைவர்கள் மற்றும் அரசர்கள் மட்டும் பயன்படுத்தல, சிவன்ல இருந்து, பார்வதியில இருந்து, பிரம்மால இருந்து, விஷ்ணுல இருந்து அனைவர்களும் ஒவ்வொரு கலராலஜியை பயன்படுத்தியிருக்காங்க, ஒவ்வொரு கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய தத்துவம், அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம், அந்த ஜாதகத்துல எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணா இவனுக்கு நல்லது நடக்கும், அந்த ஸ்டோனை எந்த விரல்ல ஏற்படணும், ஜாதகத்துல கைரேகை எப்படி இருக்கு, என்ன மெட்டல், இவ்வளவு அனலைஸ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு கல்ல முறையா ஆவாகனம் கொடுக்கப்பட்டு வியர் பண்ணும் பொழுது மட்டும்தான் உலகத்துல எந்த நபராக இருந்தாலும் இந்த ஃபார்மாலிட்டிஸை கரெக்டா கடைபிடிச்சா மட்டும்தான் வேலை பார்க்கும். 1 வயசுக்காரராக இருந்தாலும் சரி, 60 வயசுக்காரராக இருந்தாலும் சரி. சரி, இப்போ இந்த கற்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க, நீங்க அதை எப்படி எல்லாம் வந்தது அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லியாச்சு. ஆனா அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது? நம்ம அந்த ஒரு ராசிக்கு ஏத்த மாதிரி கற்கள் பயன்படுத்தணுமா? எப்படி அதை பயன்படுத்து? நிறைய மித்து இருக்கு. மகர ராசி ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்க, தனுசு ராசி மஞ்சள் யூஸ் பண்ணுங்க, மேச ராசி விருச்சக ராசி பவளை யூஸ் பண்ணுங்க. மேலே வரவே முடியாது, முன்னேறவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 10 வயசு பையனுக்கு என்ன தேவை? அவனுக்கு கல்வி தேவை. 20 வயசு ஒரு நபருக்கு என்ன தேவை? எஜுகேஷன் ப்ரமோஷன் தேவை, வேலையில முன்னேற்றம் தேவை. 20 to 25 திருமணம் தேவை. அப்போ ஒருத்தவனுடைய ஜாதகத்துல ராசிப்படி எப்பவுமே கல்லு போடக்கூடாது. இப்போ மகர ராசின்னு சொல்றாங்க, அது சனி பகவான். அந்த சனி பகவான் இந்த பையன் ஜாதகத்திலயோ அந்த பொண்ணு ஜாதகத்திலயோ 8ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துல நீசமாயிருக்கும். ஒழுங்கா இருப்பான், நல்லா தான் இருக்கும், யூடியூப்பை பார்ப்பான். மகர ராசி ப்ளூ கலர் போடுங்க, கோடீஸ்வரன் ஆயிருப்பீங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போய் மகர ராசிக்கு ஏதாவது ஒரு கல்ல, என்ன கல்லுன்னு தெரியாது, எந்த இடம்னு தெரியாது, என்ன மெட்டல் தெரியாது, ஒரு 10,000 ரூபாய் 20,000 ஒரு என்னன்னாலும் சரி வாங்கி வேர் பண்ணுவேன், வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிரும். இது அஃபிஷியல் கன்ஃபார்ம் நியூஸ். என்கிட்ட ஒருத்தவங்க யூடியூப் பார்த்துட்டு ராசிப்படி ஒரு கல்லு போட்டா பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலான்னு சொல்லிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணி 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஆளுகளெல்லாம் போட்டுட்டேன். இந்த கல்லை போய் நான் ஒரு ஷாப்ல பை பண்ணிட்டு வாங்கிட்டு வர வழியில எனக்கு ஆக்சிடென்ட். அவரோட ஜாதகத்துல சனி பகவான் கரெக்டா 2 வருஷம் கழிச்சு
இவருக்கு ஒரு விபத்தின் மூலியமாக இவருக்கு ஒரு காலில் ஃப்ராக்சர் ஆகணுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. இவர் என்ன பண்றாரு, அந்த நேரத்துல நடக்கக்கூடிய விஷயத்த, அந்த கிரகத்தை இப்பவே போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டார். என்ன சார் கேட்டேன், யூடியூப்ல பார்த்தோம், மகர ராசி இந்த கல்லை போட்டா பெரிய ஆளாயிரம்னு சொன்னாங்க. ஏன் சார் ஒரு ஜெம்மாலஜிஸ்ட்டை கன்சல்டேஷன் பண்ண வேணாமா சார்? இதுல என்ன சார் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கு? இதெல்லாம் டீகோடிங் பண்றதுக்கு தான், தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ராசி என்பது வேலை செய்யாது. ஜாதகத்துல முதல்ல ஜெம்மாலஜி கன்சல்டேஷன் ஒருத்தவங்க வராங்கன்னா அவனோட ரெக்கவர்மெண்ட் என்ன? குழந்தை இல்லையா? குழந்தை பாக்கியத்துக்குரிய கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும். லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் எப்படி இருக்கு, என்ன சாரம் வாங்கியிருக்கு, என்ன டிகிரி வாங்கியிருக்கு, அதை தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் 2 கிரகம் நல்லா இருக்குன்னு ஏதாவது ஒரு கல்லை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு பணம் வரும். ஆல்ரெடி 1 கோடி வச்சிருக்கான், ஆனா குழந்தை இல்லைன்னு சொல்லி தான் அவன் கேட்டு வரேன். குழந்தை பாக்கியத்துக்குரிய கிரகத்தை தான் நம்ம கொடுக்கணும். ராசிப்படி கொடுத்தீங்கன்னா எப்படி வேலை செய்யும்? சோ அது வேலை செய்யாது. ராசி கற்கள் என்பதுதான் பெயர், ராசிப்படி போடுவது என்பது மித்து. அது போய் அதை நம்பாதீங்க. இப்ப நவரத்தினங்கள் அப்படின்னு இருக்கு, அப்ப ராசிப்படி போடக்கூடாது, ஒரு பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கும் எந்த மாதிரியான கற்களை அப்ப நீங்க வந்து கொடுப்பீங்க? இப்ப டைமண்ட் இருக்கு, ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. எனக்கு வேலை இல்ல, பொண்டாட்டி என் பேச்ச கேட்க மாட்டா, பிள்ளை என் பேச்ச கேட்க மாட்டேது, அம்மா அப்பா என் பேச்ச கேட்க மாட்டான், காசு இல்ல, நோய் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், மொத்தத்துல ஒரு ஜாதகத்துல 9 கிரகம் தான். இந்த ஜாதகத்துல நாங்க எப்படி அனலைஸ் பண்றோம்னா 9 கிரகத்துக்கும் மார்க் கொடுப்போம். இந்த 9 கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் மட்டும்தான் அவனோட ஜாதகத்துல 100க்கு 90 மார்க்குள்ள அந்த டிஃபரன்சியேஷன் வேரியேஷன்ல இருக்கும். அந்த கிரகத்தை மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணணும். அந்த கிரகத்துக்குரிய கலர், அந்த கிரகத்துக்குரிய மெட்டல் மட்டும்தான் பயன்படுத்தி நண்பனை பக்கத்துல வச்சுக்கிற மாதிரி அந்த கிரகம் எப்பவுமே அவனுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கும். எதுக்காக தலைவர்கள், அறிஞர்கள் எல்லாருமே பொண்ணும் இல்ல, கலைஞர் ஐயா இருக்காரு, ஒயிட் ஷர்ட், மஞ்சள் துண்டு, கருப்பு கலர் கிளாஸ் போட்டு பண்றாரு. ஏன் கடைசி காலகட்டம் வரைக்கும் எதுக்கு வந்து மஞ்சள் கலர் துண்டு போடுறாரு, ஒயிட் ஷர்ட் போடுறாரு? நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் கஜகேசரி யோகம் கொண்டவர். அவர் எல்லோ சஃபைர் பயன்படுத்துவார், வலது கை ஆள்காட்டி வரல. ஜெயலலிதா அம்மா, மறைந்த ஜெயலலிதா அம்மா பச்சை கலர் தவிர வேற ஏதாவது போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த அம்மா முழுக்க எம்ராய்டு மட்டும் தான் பயன்படுத்துனாங்க. புதனோட ஆதிக்கம், பெருமாளோட ஆதிக்கம். புதன்னா அறிவு, ஆற்றல். ஏன் அவங்களோட ஜாதகத்துல என்ன நாள் வேணா இருக்கட்டும், எப்படி வேணா கெடுதல் நடக்கட்டும், கேஸ் ஆகி ஜெயிலுக்கு போற மாதிரி கூட சுச்சுவேஷன் இருக்கட்டும், அவங்க ஜாதகத்துல புதன் மட்டும் தான் 100க்கு 95 மார்க். அந்த கிரகத்துக்குரிய மூல மந்திரங்களை ஆவாகனம் செஞ்சு எப்பவுமே அந்த கடவுள் வழிபாடை மேற்கொண்டு எப்பவுமே அந்த தெய்வத்தோட வைப்ரேஷனை எப்பவுமே நல்லது நடக்குன்னு சொல்லி உடம்புல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை கலரா பயன்படுத்தும் போது இருக்கும், மெட்டலா பயன்படுத்தும் போது இருக்கும், ஸ்டோனா பயன்படுத்தும் போது இருக்கும். அந்த தத்துவத்தை ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் செய்யும் பொழுது கடைசி காலகட்டம் வரைக்கும் ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணா கெடுதல் என்பது 100% இருக்கும் இடத்தில் இது லக்குன்னு பேரு. லக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, இறைவனைத்தான் லக்குன்னு சொல்றோம். அதை கண்டுபிடிச்சு எடுக்கிறோம்ல, அதுதான் ஜெம்மாலஜி. அப்ப எந்த பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஜாதகத்தில் நம்ம 9 கிரகத்தில் எந்த கிரகம் வலுவா இருக்கு, அந்த கிரகத்தை மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அவர் கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த எல்லாத்தையும் கொடுத்துருவார். வேலை இல்லைனாலும் சரி, குழந்தை இல்லைனாலும் சரி, முன்னேற்றம் இல்லைனாலும் சரி. இப்போ நீங்க தலைவர்கள் பத்தி சொன்னீங்க, கருணாநிதி ஐயா அவர்கள் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வேற எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஜெம் வந்து நிறைய இருக்காங்க மேம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ ரீசென்ட்லி இப்போ கூட நான் ஒரு டேட்டா நான் தரேன் நான் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ கலைஞர் ஐயாலேருந்தே வருவோம். கலைஞர் ஐயா அவங்களுடைய டிஎம்கே அவங்க சொல்லியிருக்காங்க, இதை டீகோட் பண்ணுறேன் நான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இறைவனை நம்புகிறோம், ஆனால் அவங்க சொல்லியிருக்கிற சனாதானமும் மற்ற விஷயங்களும் நாங்கள் கடைபிடிக்க மாட்டோன்றது தான் அவங்களோட தத்துவமே. சரி, நீங்கள் எதுக்கு சார் இப்போ கலராஜியை ஃபாலோ பண்ணுறீங்க? நீங்கள் எதுக்கு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? எனக்கு புரியலையே. நீங்கள் எதுக்கு கட்சியில் ஜெயிக்கணுன்றதுக்காக நிறைய ஹோமங்கள் முறைகள்லாம் கடைபிடிக்கிறீங்க? இதெல்லாம் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. முறையா உள்ள என்ன வேலை பார்க்குறாங்கன்றது பிராமண நாட்களுக்கு தான் தெரியும். ஸோ கலைஞர் ஐயா பயன்படுத்தின கல் நல்லா புரிஞ்சுக்கணும். கோரல், வலது கை ஆள்காட்டி விரல். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதியா. இது முருகனை ஆவாகனம் செய்யக்கூடிய மூல மந்திரம். இந்த மந்திரத்தை டெய்லி 10,000 தடவை சேன் பண்ணுவாங்க. முருகனை வழிபாடு பண்ணி பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்குவாங்க. முருகன்றது படை தளபதி. சரி, நீங்க இது என்னங்க ஏதோ புதுசா சொல்றீங்க, ஏதோ ஒரு கல்லை போட்டிருக்காருங்க, அப்படி கிடையாது. அது மட்டும் இல்ல, எதுக்கு அவங்களோட டிஎம்கே சின்னத்துல இளஞ்சிவப்பு பயன்படுத்துறாங்க? முருகன்னா செவ்வாய், செவ்வாய்னா இளஞ்சிவப்பு. அப்ப கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா? இது யாருக்கும் தெரியாது. இது மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. தெரியப்படுத்தவும் இந்தியால ஆள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கலைஞர் ஐயா முழுக்க முருகனை ஆவாகனம் பண்ணி படை தளபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை ஆவாகனம் பண்ணி வலது கை மோதிர விரல்ல அவர் செவ்வாயை பயன்படுத்தினாரு. அதுல தான் மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சார் எலெக்ஷன் டைம்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் முருகனுக்கு அப்புறம் குரு ஆக்டிவேட் பண்ணி எல்லோ சஃபேரி வெயிட் பண்ணாரு. அதனால எல்லோ துண்டு போட்டிருப்பாரு குரு. ஏன்னா ஞானம் இருக்கணும், வேகம் மட்டும் இருந்தா பத்தாது, விவேகம் இருக்கணும். ஸோ 2 ஸ்டோனையும் இவர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. சரி, 2வது தலைவர்
எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பயங்கரமாக எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் என்னங்க நடக்குதுன்ற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே இன்னைக்கு உள்ளா இருக்கக்கூடியது ஒரே ஆள் நம்ம ஆளு தான், தலைவனின் தலைவன். சரி, இவர் இறைவன் இருக்காரு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தெய்வ வழிபாடு நான் பண்ணுவேன், முருகனை ரொம்ப சிறப்பாக பேசக்கூடிய ஒரு நபர். ஆனால் முறைகள் பூஜைகள் சக்திகள்லாம் இருக்குமான்னு கேட்டால் உழைக்காம எதுவுமே வராதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள். இன்னைக்கு எல்லாரும் அரசியல்வாதிகளுமே நல்லா புரிஞ்சுக்கணும், லக்குக்காக தான் ஓடுறாங்க. அந்த லக்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், ஷார்ட் டைமில் எப்படி, அவங்கன்னு இல்லை யாராக வேணா இருக்கட்டும், அதை தெரிஞ்சிருச்சுன்னா மற்றவங்க சொல்ல மாட்டாங்க, மற்றவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் மேலே வந்துடுவீங்கல்ல, அதுதானே சீக்ரெட்டு. ஸோ நம்மளுடைய சீமான் அண்ணா இன்னைக்கு வெரி கான்ட்ரவர்சியாக இருக்கிறவர். சீமான் அண்ணா எப்போவுமே பிளாக் தான் யூஸ் பண்ணுவார், அவரோட காரும் பிளாக் தான், முதல்ல வச்சிருந்த கலரும் பிளாக் தான், இப்போ வச்சிருந்த கலரும் பிளாக் தான். அவருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா காரில் 8ஆம் நம்பர் தான் குறிப்பிட்டிருப்பார். ஏன் 8ஆம் நம்பர் குறிப்பிட்டிருக்காரு? அவர் முழுக்க முழுக்க சனியோட ஆதிக்கம், முழுக்க முழுக்க அவர் ஜெயிக்கிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் டெஃபினட்டாக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ இவர் கலராலஜியை ஃபாலோ பண்ணுறாரு, ஜெம்மை ஃபாலோ பண்ணலை, தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு. கலராலஜி, சனினா கருப்பு, மந்தக்காரங்கன், ஒருத்தவங்க எதிர்த்து பேசினா டக்குன்னு அடிச்சிருவாரு. அந்த கிரகம் இருக்குல்ல, அந்த கிரகத்துக்குரிய தத்துவம் இருக்குல்ல, அந்த தத்துவத்துல கலரா யூஸ் பண்ணும்போது அந்த கிரகத்தின் சக்தி இவர்களுக்கு வரும். தாமதமான வெற்றினா சனினா மந்தக்காரகன். ஸோ மெதுவாகத்தான் மேலே வர முடியும். ஏன் அவர் கருப்புக்கு பதிலாக ஒயிட் யூஸ் பண்ண வேண்டியதானே, பச்சை யூஸ் பண்ண வேண்டியதானே, கருப்பு கலர் காருக்கு பதிலாக வேற ஏதாவது போட வேண்டியதானே, எதுக்கு 8ஆம் நம்பர் தான் வாங்கணுமா? இந்த தலைவரும் அதனை பயன்படுத்துகிறார். சரி, 2 பேரை சொல்லிட்டேன்னா, அதை விட இன்னைக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கு. ஸோ இவரை பத்தி நம்ம பேசியே ஆகணும். கோவித் மோடி அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் நிறைய போயிட்டு இருக்கு. மோடி பயன்படுத்துறாராங்க, டெஃபினட்டாக பயன்படுத்துறாரு. என்ன பயன்படுத்துறாரு அப்படின்னா 2 ஸ்டோன் பயன்படுத்துறாரு. வலது கை மோதிர விரல் ஆள்காட்டி விரல்ல ப்ளூ சஃபேர் சனி பகவானுடைய கல்லையும் பயன்படுத்துறாரு. போல் முத்து, அறிவு, ஆற்றல். அதாவது என்னன்னாலும் நடக்கட்டும், எவ்வளோ பிரச்சனைனாலும் போகட்டும், அங்கே என்னன்னாலும் எனக்கு நெகட்டிவ் ஆகட்டும், ஆனால் நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சா இந்த விஷயம் முடியும், எப்படி இந்த விஷயத்த ஷார்ட்கட்டில் நான் பண்ணணும், எந்த செகண்ட் நான் பண்ணணும்னு பொறுமையாக அதிகமாக பேசாமல் முடிவெடுக்கக்கூடிய கேரக்டர் யார் தெரியுமா? கிரகத்தில் சந்திரன். அந்த சந்திரனுடைய தத்துவத்தை கொண்டவர் தான் மோடி ஐயா. ஏன் அப்படின்னா அவர் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ் கோட்ல எல்லாமே சிமெண்ட் கலர் இருக்கும், அவருமே ஸ்டோன் யூஸ் பண்ணுறாரு. சரி, அவருடைய நேரடி இன்னைக்கு நம்ம களத்தில் இறங்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், இன்னைக்கு மிகவும் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வேற யாரும் கிடையாது, அண்ணாமலை ஐயா. அண்ணாமலை ஐயா இப்ப எலெக்ஷனுக்குள்ள போட்டியிடுறதுக்கு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு புதன் என்ற பெருமாமலை ஆவாகனம் செய்து 1,00,000 மந்திரங்கள் சொல்லி வலது கை மோதிர விரல்ல அவர் கிரீன் எம்ரால்டு ஸ்டோன், ஜெயலலிதா அம்மா பயன்படுத்தின ஸ்டோனை அவர் பயன்படுத்தியிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ புதன்றது பெருமாள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் களத்திலே இறங்குறாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க, எனக்கு தான் அந்த விஷயம் கிடைக்கணும், லக் இருந்தால் தான் கிடைக்கும். சக்சஸ் இட்ஸ் நாட் அபவுட் டிபெண்டிங், தமிழில் கூட சொல்கிறேன், எவ்வளவு ஒருத்தவனுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும், அது உழைப்புனால வராது. ஒருத்தவனுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கணும், திறமையினால் வராது. என்ன உழைச்சாலும் என்ன போராடினாலும் யாரோட பையனாக இருந்தாலும் அவன் ஜாதகத்தில் திறமை இல்லாமல் இருந்தாலும் உழைப்பு இல்லாமல் இருந்தாலும் அவனுக்கு லக்கு இருந்தா அதனை வீடு தேடி வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த லக்குன்னு சொல்லக்கூடிய கிரகத்தை ஆக்டிவேட் செஞ்சு அந்த கிரகத்துக்குரிய தத்துவத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா எல்லா விஷயங்களுமே நமக்கு கிடைச்சிரும். இப்ப நீங்க சொன்னதுல நிறைய குறைபாடுகள், அதாவது இப்ப திருமண தடை இருக்கு அப்படின்னா நிவர்த்தி பண்ண முடியும், தொழில் தடையை நிவர்த்தி பண்ண முடியும், ஹோமம் மூலியமாவும் பண்ண முடியும், கற்கள் மூலியமாவும் பண்ண முடியும்னு சொல்றீங்க. தீராத நோய்கள்லாம் இருக்கும். இப்ப நிறைய இடங்கள்ல நம்ம ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அதே போல பேச முடியாத குழந்தைகள், காது கேட்கும், இந்த மாதிரியான குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய இருப்பாங்க இல்லையா, அதையுமே சரி பண்ண முடியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க எப்படி சரி பண்றோன்ற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குதுன்ற விஷயத்த நான் பதிவு பண்றேன். ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகம் வருது, கொண்டு வராங்க, பார்த்த உடனே இவனுக்கு இந்த நோய் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இதை செஞ்சா அவனுக்கு சரியாகுன்ற வார்த்தையை நாங்க எப்ப தெரியுமா சொல்லுவோம்? அவனோட ஜாதகத்தில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், போன பிறவில இவன் நல்லவன் தானா, எதுக்காக அந்த நோயில பாதிக்கப்பட்டிருக்கான், சரி பண்ணக்கூடிய மந்திரங்களும் சாஸ்திர வித்தைகளும் எங்களுடைய முன்னோர்கள் சாஸ்திரங்க அறிஞர்கள் எல்லாமே நாங்க முறையா போதிச்சிருக்காங்க, அதை தான் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். ஆனால் சரியான ஆள்கிட்ட கொடுக்கணும்ல. நீ போன பிறவில ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருப்ப, பல பேர் தாலி எடுத்திருப்ப, பல பேரை கொண்டுட்டு வந்திருப்ப, இந்த பிறவில அதனால தான் காது கேட்க முடியாம கண்ணு தெரியாம நீ சீரழிஞ்சுக்கிட்டு இருக்க.
ஆனா உன்னைய பாதுகாக்கிறதுக்கு காசு கொடுத்தா சரி பண்ணிட முடியுமா? அப்படி கிடையாது. அதை நாங்க ஃபில்டர் பண்றோம். ஒரு ஜாதகம் வருது, நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், பிரச்சனையை பார்க்கிறோம். 5ஆம் இடம் பூர்வீகம், போன ஜென்மத்துல இவ என்னதான் செஞ்சான், நல்ல கர்மா வாங்கியிருக்கானா அப்படின்றது பாக்குறது 5ஆம் இடம். 5ஆம் இடம் சரியா இருக்கா, இவன் நல்லது செஞ்சிருக்கான், ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், இவனுக்கு ஹோமம் பண்ணா அது பலிதமாகும், இது தர்மமே, நல்லா புரிஞ்சுக்கணும், இது தர்மமே. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் இந்த பிறவியில இவன் நல்லவனா, இனிமே இந்த இவனை காப்பாத்துனா இதுக்கப்புறம் இவனுக்கு நல்லது பல பேர் மூலியமா நடக்குமா, இல்ல இவனை காப்பாத்தினா பல பேரை கொன்றுவானா, அது 9ஆம் இடம். இந்த ரெண்டையின் அடிப்படையில் வைத்து நாங்க ஒரு டிசிஷன் எடுப்போம். அதுக்கு என்ன மூல மந்திரங்கள்ன்றதை கொடுப்போம். ஒன்றும் ஒரு பிளாக் மேஜிக் ஓரியன்டான ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. என் பையனுக்கு என்னன்னே தெரியலங்க, பேய் பிடிச்சிட்டே இருக்குங்க, நிம்மதி இல்லைங்க, தொழில விருத்தியே இல்லைங்க, ஈத்தவர் கடைக்காரனும் எனக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க, ஏதோ மந்திரிச்சு முட்டையெல்லாம் போட்டு போயிடுறேன், உருவ பொம்மையை வச்சுட்டு போயிடுறேன், நிம்மதியற்ற ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்குங்க, தீராத நோய் மனைவிக்கு இருந்துகிட்டே இருக்குங்க, பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குங்க, உடம்பெல்லாம் வீங்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா சுதர்சன மந்திரத்தை நாங்க பிரயோகப்படுத்துவோம். அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்துக்குவோம் நல்லவனான்னு. ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய போபோ சுதர்சன துஷ்டம் தாரய தாரய துரிதம் ஹனஹன பாபம் தகதக ரோகம் மர்த்தய மர்த்தய ஆரோக்கியம் குரு ஓம் ஓம் ராம் ராம் ரீம் ரீம் ரோம் ரோம் ஃபட் ஃபடு தகதக அனஹன விஜய விஜய ஸ்வாஹா. இது பெருமாளோட ஸ்ரீ சக்கரம், பெருமாள் கையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம். பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், இந்த மந்திரத்தை ஹோமத்துல முறையா 1,00,000 ஆவாகனம் செய்யப்படும் பொழுது என்ன பிரச்சனைனாலும் அவனுடைய ராசி நட்சத்திரம் அவனோட பேர் சொல்லி அவனோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம சங்கல்பம் செய்யும் பொழுது இந்த நோய் தீரும். நிரந்தரமா தீருமா அப்படின்றது ஜாதகத்துல அவனோட ஆயுள் ஸ்தானம் இருக்குல்ல, அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். ஸோ கர்மாவை ஃபர்ஸ்ட் பேஸ் பண்றோம். இவனுக்கு இது நல்லது செஞ்சா இது நடந்துருச்சுன்னா இவனால பிரயோஜனம் இருக்கான்றதை பார்க்குறோம். 3வது இவனோட ஆயுளை செக் பண்றோம். இந்த 3ஐயும் வச்சு இஸ் ஈக்குவல் டு எத்தனை % இந்த ஜாதகத்துக்கு சக்சஸ் ரேஷியோ இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா நிறைய பூஜை முறைகளில் ஹோம முறைகளில் காப்பாற்ற முடியாத நபர்களை ஆயுஷ்ய ஹோமம் பண்ணி 5 வருஷமா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல செத்துருவான். ஹார்ட் பேஷண்ட் இதே சென்னையில இருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட ஹார்ட் பேஷண்ட், ஒன்றும் சரி இருக்காதுங்க. சூரியன் நீசமா இருந்திருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில். ரீசெண்டா கொரோனா டயத்துல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னா புதன்லாம் யார் யார் ஜாதகத்துல சரியில்லாம இருந்துச்சோ லங்ஸ் புதன் தான். அந்த புதன் சரியில்லாம இருந்தவங்க தான் அதிகமான 95% கொரோனால செத்தவங்க. அப்ப புதனுடைய மந்திரத்தையும் புதனுடைய ஆவாகனத்தையும் பெருமாள் வழிபாடையும் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த தோஷம் விலகும். ஆனா அதுக்கு லக்கு இருக்கணும்ல, இறை அனுகிரகம் இருக்கணும்ல, 9ஆம் இடம் நல்லா இருக்கணும்ல. ஸோ இவ்வளவு அனலைஸ்மெண்ட் இருக்கு. இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் சூரிய நாராயண ஹோமம், அதுக்கப்புறம் தன்வந்திரி ஹோமம், அதை விட இன்னொரு முக்கியமா ஆயுஷ்ய ஹோமம். இதை வருஷம் பண்ணி பொழைக்கவே மாட்டேன், செத்து போயிருவேன். ஹார்ட் பேஷண்ட் ஹோல்டு இருக்குன்ட்டாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. பிசிஓடி கம்ப்ளைண்ட், கிட்னில கல் பெருசாயிருச்சு, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா உயிருக்கே ஆபத்து. என்ன பிரச்சனைனாலும் இருக்கட்டும், ஜாதகத்துல 5, 9 நல்லா இருந்தா இறைவன் அவன் செஞ்ச புண்ணியத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். அந்த வாய்ப்புன்றது எது தெரியுமா? எங்களை மாதிரி முறையா படிச்ச பிராமணாட்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் அவன் காதுல கேக்குதுல, அதுக்கு லக்கு வேணும். லக்குன்னு சொல்றது இறைவன். அந்த ஒரு வாய்ப்பை எல்லாருக்கும் தரமாட்டான். ஆனா இது வரைக்கும் முருகன் கிட்ட வந்து தோத்ததா வரலாறே இல்லை. சொல்றது கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அதே சமயத்துல எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களே பொதுவான சில விஷயங்கள் சொன்னா நல்லா இருக்குமே. இப்போ ஒருத்தருக்குமே வந்துட்டு இந்த ஜெம்ல போடணும், மோதிரம் போடணுங்கிற ஆசை இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரிஜினல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது சொல்லுங்க. அண்ட் அதை தொடர்ந்து பொதுவா நீங்க இதெல்லாமே யூஸ் பண்ணலாம்னா என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஒரிஜினல்ன்றது வந்து எப்படி நம்ம கண்டுபிடி, இன்னைக்கு சைனா நிறைய வந்துருச்சு, ஜாப்பனீஸ் முத்துன்னு சொல்றாங்க, பிளாஸ்டிக்ல இருக்கு, கோரல்னு சொல்றாங்க, கடிச்சா உடஞ்சி நொறுங்கிடும், ஹெசோனைட்னு சொல்றாங்க. பியர் பாட்டில் இருக்குல்ல, அதை உடைச்சு ஃபுல்லா லேயர் மாதிரி பண்ணி கண்ணாடி கல் மாதிரி ரெடி பண்ணிலாம் கொடுத்துட்றாங்க. முதல்ல வந்து எந்த கல்லா இருந்தாலும் நார்மலா இப்படி நீங்க கீழே போடலாம், ஒரிஜினலை மட்டும். டூப்ளிகேட்டை நீங்க கீழே போட்டீங்கன்னா சல்லி சல்லியா நொறுங்கிடும். இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதுக்கு கீழே போட்டு தான் பார்க்க முடியுமா? என்னங்க நீங்க சொல்றீங்க? பால்ல போட்டா எந்த கல்ல போடுறோமோ அந்த கல்லோட கலர் பால் மாறும். நீங்க லேப் டெஸ்ட் கொடுக்கலாம். பெங்களூர், ஹைதராபாத், சென்னை எல்லா இடத்துலையும் லேப் டெஸ்ட் இருக்கு. ஜஸ்ட் 500 to 1000 தான் வரும். லேப் டெஸ்டின் மூலியமா நீங்க கண்டுபிடிக்கலாம். ஒரிஜினல்ன்றத கரெக்டான நபர் சொல்லாம இது ஒரிஜினல் தான்ப்பா, இது வேலை செய்யும்பான்னு சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது. அந்த நாலேஜ் இல்லாதவங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். கல்லை வாங்கி பால்ல போடுங்க. அந்த கல் இருக்கிற இடம் அவ்வளவு துல்லியமா அந்த பால்ல ஆக்குபை ஆகும். அந்த கலர் மாறும். அல்லது கீழே போட்டு ஜஸ்ட் நார்மலா போடலாம், நொறுங்கிடக்கூடாது.
கண்ணாடிக்கல் நொறுங்கும். மூணாவது, எதை பத்தி யோசிக்க வேணாம், டைரக்டா போய் ஒரு ஷாப்ல கொடுத்தோமா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கேட்பாங்க, 2000 கூட போயிட்டு போகுது, வித் சர்டிபிகேட்டோட வந்துடும். நாங்க முறையா சர்டிபிகேட்டோட 40 கண்ட்ரி இது வரைக்கும் நாங்க எல்லா கண்ட்ரிக்கும் எல்லா ஷாப்ஸுகளுக்கும் நாங்க சப்ளை பண்றோம். ஸோ சர்டிபிகேட்டோட தான் நாங்க அதை ப்ரொவைட் பண்றோம். சரி, நீங்க இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, எல்லா கல்லும் எல்லாரும் பயன்படுத்தலாமா, எந்த கல் இவங்கெல்லாம் போட்டா நல்லது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காருக்கு ஒரு டிரைவர், அதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் கொடுத்தேன். அறிஞர்கள் தலைவர்கள்லாம் ஏன் ஒரு கலரை பயன்படுத்துறாங்க, ஒரு கல்லை பயன்படுத்தினாங்க, ஒரு கலராலஜி ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணியிருக்காங்கன்னு இது வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியில சொல்லவும் கூடாது. அதுதாங்க சீக்ரெட்டு. எந்தெந்த கல்லை பயன்படுத்தி யார் யாரா சினித்தூர்ல பெருசா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆர்டிகல் கொடுக்குறேன். எல்லா டேட்டாவும் அஜித் சார் இந்த விரலாம் யூஸ் பண்ணுவார், கனக புஷ்பராகம் போடுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்காங்க. அது ஒரு தனி டாபிக்கா டேட்டில் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா அஜித் சார் மகர ராசி திருவோண நட்சத்திரம், மகர ராசி திருவோண நட்சத்திரம் ப்ளூ சஃபேர். யூடியூப்ல சொன்னான்னு சொல்லி ஒருத்தவங்க வாங்கி போட்டு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அவர் எதுக்கு எல்லோ சஃபேர் யூஸ் பண்றாரு? எல்லோ வந்து 3-12 எதுக்கு யூஸ் பண்றாரு? அவரோட ஜாதகத்துல இதை போட்டதுக்கு அப்புறம் சினிஃபீல்டுக்கே வந்தார். ஏன்னா அவரோட ஜாதகத்துல குரு 11ஆம் இடத்துல இருக்கார், உச்சம் பெற்று இருக்கார். ஆபரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைரம் போடுறது, பிளாட்டினம் போடுறது வந்து இப்போ ஒரு ஃபேஷனாவே வந்து மாறிட்டு இருக்கு இல்லையா? இப்போ கேர்ள்ஸ் பெண்கள் வந்து அதெல்லாம் பயன்படுத்தும் போது அதனாலேயும் பாதிப்புகள் ஏற்படுமா? 200% ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ், இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கிறவங்களும் இருக்காங்க, இருக்கிற செல்வத்தை தொலைக்கிறவங்களும் இருக்காங்க. வைரம் தான் இருக்கிற ஸ்டோன்ஸ்லேயே வெரி வெரி சென்சிட்டிவ் ஸ்டோன். ஆனால் வைரம் 90% ஒரிஜினல் இன்னைக்கு கம்மியாக இருக்கு. எந்த ஷாப்லையும் ஒரிஜினல் இருக்குமான்றது ரேரு தான். வைரம் முழுக்க முழுக்க அசுரகுரு என்று அழைக்கக்கூடிய சுக்கராச்சாரியருடைய அவருடைய தத்துவம் என்ன தெரியுமா? எல்லாத்தின் மேலே ஆசைப்படுறது. நகையை பூரா சேர்க்கணும், அந்த சிகப்பு சிலையா கொடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நகையை பூரா சேர்க்க வேண்டியது. இருக்கிறது எல்லாமே என்கிட்ட இருக்கணும், ஒருத்தன்ட்ட கூட அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வைரத்துக்கிட்ட இருக்கு. வைரம் யாரு தெரியுமா பயன்படுத்தியிருக்கா? இன்னொரு டாபிக்ல நான் சொல்றேன், ரொம்ப பெரிய அளவுங்க. ஸோ இந்த வைரம் ஒரிஜினலாக இருந்து அந்த ஜாதகத்துல 6, 8, 12ஆம் இடத்துல அந்த வைரம், அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம் மறைந்தோ, கெடுதல் செய்யக்கூடிய இடத்துலையோ, அல்லது விபத்து ஏற்படுத்தக்கூடிய இடத்துலையோ, திருமணம் நடக்கக்கூடாதுன்ற இடத்துலையோ, குழந்தை பிறக்கக்கூடாதுன்ற இடத்துலையோ, எங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு தோஷம் இருக்குங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சாபம் இருக்கும். எப்ப தெரியுமா அது நடக்கும்? தசாபுத்தி காலகட்டங்கள்ல நடக்கும். நீங்க சரியான தசாபுத்தி காலகட்டங்களை செக் பண்ணாம, ஜெம்மாலஜியை பார்க்காம குண்டக்க மண்டக்க நீங்க வைரத்தை போடுறதோ, ஏதாவது ஆபரணங்கள் பயன்படுத்துறதோ, அது ஒரிஜினலா இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அது உண்மையிலேயே சுத்தம் பண்ணி பால் தீர்த்தம் பன்னீரெல்லாம் கிளீன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பல பேர் கைப்பட்டு உங்க கைக்கு வருதுன்னா அது உங்க ஜாதகத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல இருந்தா, ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்காரு? சில பேர் ஆயுளே பறிச்சிருக்குங்க, நிறைய பேர் இறந்துருக்காங்க. என்னோட யூடியூப் சேனல் அஃபிஷியலாகவே நான் ஜோதி நண்பன் சேனல்ல போட்டிருக்கேன். குப்பையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்துக்கு போயிருக்காங்க. ஐயா அந்த வைரம் போட்டேன், இன்னைக்கு பாருங்க கார் வந்துருச்சு. தசாபுத்தி முடிஞ்சோன்னு கீழே வந்துருவேன். அதுக்கு தான் ஜெம்மாலஜி பார்க்கணும்னு சொல்றது. சில பேர் கோடீஸ்வரனா இருந்திருக்காங்க, இந்த கல்லை போட்டு தெரு கொண்டாங்க. இருக்கிற கல்லையே ரொம்ப சென்சிட்டிவானது வைரம். ஸோ மிக மிக கவனமாக பயன்படுத்துங்கள். நான் சொல்றது விரல்கள்ல தான். இங்க போட்டுக்கோங்க, இங்க போட்டுக்கோங்க, இங்க போட்டுக்கோங்க. சில பேர் இடுப்புல போடுறாங்க. எங்கனாலும் பயன்படுத்துங்க. பஞ்சபூதம் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், வானம். இந்த பஞ்சபூதத்துல மட்டும்தான் ஆண்டனாவே கனெக்ட் ஆகும். இது தவிர நீங்க வேற எங்க போட்டாலும் கனெக்ட் ஆகாது. அதனாலதான் கைரேக சாஸ்திரம் பார்க்கணும். ஏன் காதுல பார்க்க வேண்டியதானே சாஸ்திரத்தை? மூக்குல பார்க்க வேண்டியது தானே? பஞ்சபூதத்துல எந்த அது அங்கலட்ச சாஸ்திரம். அது முகத்தை பார்ப்பாங்க, கண்ணைத்தான் பார்ப்பாங்க, ஐ கான்டாக்ட்ல தான் பார்ப்பாங்க. கண்ணு, மூக்கு, வாய், காதை பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா விஷயம் உங்களுக்கு? ஸோ பஞ்சபூதம் சொல்லக்கூடிய இந்த 5 விரல்ல நம்ம எந்த விரலை ஆக்டிவேட் பண்றோன்றத பொறுத்து தான். ஏன்னா ஒவ்வொரு விரலையும் ஒரு தத்துவம் இருக்கு. சனி, குரு, செவ்வாய், புதன், இந்த மாதிரி தத்துவங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்குறி இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க கேட்டீங்களா நோய் சரியாகு அப்படின்ற மாதிரி கேட்டீங்களா, லங்ஸ்ல ஒருத்தவனுக்கு ப்ராப்ளம் இருக்கு, புதன் சரி இருக்கான்னு செக் பண்றோம். புதன் சரியா இல்லை, புதனுக்கு நம்ம சரி பண்றோம்னா இந்த விரலை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஏன்னா இந்த விரல் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லங்ஸ் போகுது. இந்த விரல அந்த மோதிரம் போடும் பொழுது, மூல மந்திரங்கள் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? அவனுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். மந்திரத்தினால முடியாத விஷயங்கள் கிடையாது. நீங்க சொன்ன வைரம் எங்கனாலும் பயன்படுத்திக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸ்டோனை பயன்படுத்தி நான் மேலே வரணும், ரிங்கு போட்டிருக்கேன், கோல்டு இல்லை பிளாட்டினம்னா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மா ஒரு நாள் ஆப் இருக்கு. கண்டிப்பா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனாலதானே ஜெம்மாலஜின்ற ஒரு கான்செப்டை நான் புதுசா அந்த டீகோடிங் விஷயத்துக்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு ரகசியங்கள் பதிக்கப்பட்டு இருக்கின்றன, மறைக்கப்பட்டு இருக்கின்றன. ஸோ இதெல்லாம் வெளியே கொண்டு வந்து சாமானிய மக்கள் ஜெயிக்க வேணாமா? நீயே ஜெயிப்ப, நீயே மேலே வருவ, அப்போ நாங்களாம் கீழே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தையும் உழைக்கிறதுக்கும் ஊதியம் கிடைக்கணும் இன்னைக்கு.
அவன் உழைப்பா, அவனுக்கான லாபத்தை அவன் எடுக்கணும். லாபத்தை வச்சு மட்டுமே மேல வரக்கூடாது. அவன் உழைச்சதுக்கான ஊதியம் இறைவனா பார்த்து கொடுக்கக்கூடிய லக்கு அவனுக்கு கிடைக்கணும். இதை பிரேக் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். பைத்தியமாடா நீ? கொலைகேஸ் 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும்.